ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டீன் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா பருப்பு முட்டைக்கோஸ் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முட்டைக்கோஸ் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு இப்போ துவரம் பருப்பு ஒரு 150 கிராம் பருப்பு எடுத்துக்கோங்க. இது ரேஷன் பருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டு பருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. பூண்டு பல் ஒரு 8 பல் உரித்து வச்சுக்கோங்க. இப்போ நான் அந்த துவரம் பருப்பை நல்லா கழுவிட்டு வேக வச்சு எடுத்துட்டேங்க. பாருங்கள், ஒரு விசில் விட்டேன்னா வெந்து போய்டும் சீக்கிரம். இதில் பூண்டு, விளக்கெண்ணெய், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்தா வேக வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான தக்காளியும் குழம்புக்கு தேவையான வெங்காயமும் எடுத்திருக்கேன். 2 தக்காளி நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு உண்டான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நான் கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிற முட்டைக்கோஸை சேர்த்திக்கிறேங்க. இது ஒரு 1/4 கிலோ அளவுக்கு முட்டைக்கோஸ் நான் எடுத்திருந்தேன். நீங்கள் கம்மியாக வேணால் கம்மியாக சேர்த்திக்கலாம், இல்லை அதிகமாக வேணால் அதிகமாக சேர்த்திக்கலாம். உங்களுக்கு உங்கள் வீட்டில் எத்தனை ஆளுங்க எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காய்களை சேர்த்திக்கலாம். இப்போ தக்காளி அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்திருங்க. சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி அலசி எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னே இந்த பருப்பில் இருக்கிற தண்ணி எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயில் சேர்த்துருங்க. ஏன்னா காய் வெந்து வரணும். பருப்பில் இருக்கிற தண்ணி எனக்கு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி கிடச்சிச்சு. பருப்பு ஒரு விசிலே நல்லா வெந்து வந்துருச்சுங்க. பாருங்கள், தண்ணி வடிச்சிட்டேன். இப்போ இந்த பருப்பு அப்படி இருக்கட்டும். பருப்பு கடைய தேவையில்ல, பருப்பு நல்லா வெந்திருக்குது. இப்போ இதுக்கு நம்ம மசாலா சேர்த்திக்கலாம். மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. சாம்பார் பொடி 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். இப்போ தக்காளி அரைச்ச மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி கழுவி எடுத்து சேர்த்துட்டேங்க. இப்போ அவ்வளோதான். அடுப்பை பற்ற வச்சுட்டு இப்போ அடுப்பில் வச்சுட்டு இப்போ நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இந்த புளி கொஞ்சம் ஊற்றி வேக வைங்க. புளி ஊற்றி வேக வைக்கும் போது நல்லா குழம்பு டேஸ்ட்டாக நல்லா வாசமாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் கொஞ்சமாக ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருந்தேன். அதில் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வேக வைக்க போகிறேன். தட்டு போட்டு மூடி ஒரு 3 நிமிஷம் வேக விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ 3 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா வெந்து இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. ஒரு தடவை கலந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்குது. குயிக்காக நம்மளுக்கு வெந்துடும். இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பருப்பு சேர்த்திடலாங்க. பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. குழம்பு திக்னஸாக இருக்குது. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கோங்க. நான் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிறேன். அதாவது 1.5 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ உப்பு புளி காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. நான் கலந்து பார்த்தேன். எனக்கு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. உப்பு கம்மியாக இருக்குது, புளிப்பு கம்மியாக இருக்குது. அதனால் நான் உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன். புளி கம்மியாக இருக்கிறதுனால எடுத்து வச்ச புளி மீதியும் சேர்த்திருங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. தேவையான அளவு தண்ணி இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம், ரொம்ப திக்னஸாக இருந்தால். குழம்பு கொதி வரணும். கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே விடுங்க. பொங்க விடாமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா கொதி வந்துட்டுருக்குது குழம்பு. அவ்வளோதான். இப்போ நுர கட்டி நல்லா கொதி வந்துட்டுருக்கு. நல்லா 1 நிமிஷம் போல் கொதிக்க விட்டுட்டு இப்போ அடுப்புலேருந்து குழம்பு பாத்திரத்தை இறக்கி வச்சுருங்க. இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிப்புக்கு நான் சின்ன வானிலை எடுத்திருக்கேன். அதில் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் சுடர்னதும் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே சீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நான் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். குழம்புல நான் வேக வைக்கும்போது காய் வேக வைக்கும்போது சேர்த்துலைங்க. இந்த தாளிக்கிறதுக்கு தான் நான் வெங்காயம் சேர்த்திருக்கேன். வெங்காயம் சேர்த்து நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. நம்ம உப்பு ஏற்கனவே சேர்த்திருக்கோம், அதனால் உப்பெல்லாம் சேர்த்தணும்னு அவசியம் இல்லை. இப்போ கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கலர் மாறி வரணுங்க. வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி வந்துருச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயப்பொடி சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் போல் பெருங்காயப்பொடி சேர்த்திக்கோங்க, உங்கள் விருப்பம். கொஞ்சம் நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுட்டு அவ்வளோதாங்க. பாருங்கள், இப்போ குழம்புக்கு தாளிப்பை சேர்த்துடலாம். குழம்புல மூடி திறந்துட்டு இப்போ தாளிப்பை எடுத்து அதில் சேர்த்துடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான நம்மளுடைய முட்டைக்கோஸ் சாம்பார் ரெடிங்க. சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கெல்லாம் அருமையாக இருக்கும். ஒரு தடவை நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.